Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். அதற்கு பிரஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், சாம்பார் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பதற்கு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 3 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய். அவ்வளோதாங்க. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது உரித்து வச்ச பூண்டு பொருட்கள் அதையும் இதில் சேர்த்துடலாம். சீரகத்தூள், பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு தாளிப்பதற்கு கடுகு உளுத்த பருப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சு இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துடலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம். அந்த காய்கறியும் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கி செஞ்சாக்கா சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் பொடியை இதில் சேர்த்துடலாம். பொடியை அந்த காயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க இந்த பருப்பையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. இந்த காய் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்த்துடலாம். முதல்ல சேர்த்துடாதீங்க புளி கரைசலை, காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அந்த காயை வெந்ததுக்கப்புறம் புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த காயெலாம் வேகட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா சலச்சலன்னு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். அடுத்தது கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். புளி கரைசலை நம்ம சேர்த்ததுனால அந்த பச்சை புளியோட வாசனையும் கொஞ்சம் போகிறதுக்காக திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம JK சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.